ஜிமெயில் அக்கௌண்ட்டை செக் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இன்பாக்ஸில் யுவர் நேம் இஸ் இன் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உடனடியாக போயிட்டு அதை செக் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஃபியர், ஒரு அர்ஜென்சி, ஒரு ரீசெண்டாக ஒரு உலகம் ஃபுல்லாக ட்ரெண்டாக போயிட்டு இருக்க ஒரு டாப்பிக்கில் நம்ம நேமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோட ஒரு ஃபியரோட அந்த மெயிலை ஓப்பன் பண்ணுவீங்க. அந்த விஷயத்தை தான் ஒரு பையன் வந்து ஒரு டாக்டிக்காக யூஸ் பண்ணி அந்த மெயிலை ஓப்பன் பண்ண வச்சிருக்கான் சிஇஓ கிட்ட. இவன் வந்து யாரும் இல்லை, ஐஐடி ஹைதராபாத் சேர்ந்த ஒரு சிஎஸ்சி ஸ்டூடெண்ட். ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா சிஇஓ கிட்ட ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு டாக்டிக்கை யூஸ் பண்ணியிருக்கான். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் டைம்லையா இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ ஒர்க் போகிற டைம்லையா இருக்கட்டும், ஒரு பெரிய பர்சன் நம்ம இது பண்ணும்போது ஒரு மெயிலை வந்து நிறைய பக்கமாக அனுப்புவோம். பட் அந்த மெயில் போச்சா இல்லையா, அவங்க ரெஸ்பான்ஸ் இருக்கு எதுவுமே தெரியாது. பிகாஸ் தேர் இஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெயில்ஸ். அந்த டாக்டிக்ஸை கண்டிப்பாக மாற்றணும். 100 பேருமே எப்படி அனுப்புவாங்க சப்ஜெக்ட் அப்படின்னா ஜாப் அப்ளிகேஷன் ரிகார்டிங் தி ப்ராஜெக்ட் அப்படி டிஸ்கஷன் அப்படி இப்படின்னு போட்டு அனுப்பின இடத்துல ஒரு சின்ன டாக்டிக்ஸ் தான். ரீசெண்டாக ஒரு மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு டாபிக் எடுத்து அதை வந்து சப்ஜெக்டில் போட்டுட்டு உடனடியாக அவர் கண்டிப்பாக இதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சிஇஓ வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளையும் பண்ணி போட்டிருக்காரு. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும். இட் ஓன்ட் கிரியேட் அண்ட் ஒரு ஃபன்னாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர இட் இஸ் நாட் லைக் ஒரு ரியல் பிஸ்னஸ்க்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்த போட்டிருக்காரு. அவர் என்னதான் இதை சொன்னாலும் இது வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வினி ஸ்பாட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.